திண்ணனும் ஏனைய வேடர்களும் காட்டுக்குள்ள போய் வேட்டையாடுறாங்க. பல மிருகங்களை கொன்று வீழ்த்துறாங்க. அப்போ ஒரு காட்டுப்பன்னி மட்டும் இவங்களோட வேட்டைக்கு சிக்காம தப்பித்து ஓடுது. அதை பார்த்ததும் திண்ணனுக்கு கோவம் வந்துடுது. இந்த காட்டுப்பன்னியை எப்படியா இருந்தாலும் பிடிச்சி இன்னைக்கு சாகடிக்கிறோம் அப்படின்ற முடிவோட அதை துரத்திண்டே போறாங்க. இந்த காட்டுப்பன்னியோட வேகத்துக்கு ஈடு கொடுத்து ஓடக்கூடியவர்கள் 3 பேர் தான். அவங்க யாருன்னா திண்ணன், நாணன், காடன். இவங்க தான். இவங்க 3 பேரும் துரத்தின்னு நெடுதூரம் ஓடி போயிடுறாங்க. போயிட்டு இந்த காட்டுப்பன்னியை மடக்கி அதை கொன்று வீழ்த்துறாங்க. அப்புறம் தான் பொறுமையாக திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ரொம்ப தூரம் கடந்து வந்துட்டோம். இப்போ நம்ம நடு காட்டுக்குள்ளே இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ தூரம் ஓடி வந்ததால் ரொம்ப களைப்பாக இருக்குது, பசியும் எடுக்குது. அதனால சிறிது நேரம் உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு போகலான்னு முடிவு எடுக்கிறாங்க. அந்த காட்டுப்பன்றியவே நமக்கு சாப்பாடாக்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறான் திண்ணன் அந்த 3 பேரில் ஒருத்தன் இவன் இருக்கான் இல்லையா, காடன், அவங்கிட்ட கொடுத்து நீ சமைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணு, நானும் போய் பக்கத்தில் இருக்க நதியிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரோம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க, நாணனும் திண்ணனும். அப்போ தண்ணி எடுக்க நதிக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்போ இந்த நாணன் சொல்கிறான், இங்கே தான்ப்பா ஒரு குடுமி சாமியார் கோவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். குடுமி சாமியார்னா அவங்க பாஷையில் யாருன்னா சிவபெருமான் ஆலயம் அப்படின்னு சொல்கிறான். உடனே இந்த திண்ணன் என்ன சொல்றாரு, சரி நாம போய் அந்த குடுமி தேவரை தரிசிக்கலாமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் தண்ணி எடுக்க வந்தவங்க தண்ணி எடுக்காம என்ன பண்றாங்க, சிவபெருமானை தரிசிக்கிறதுக்கு போறாங்க. இந்த நாணனால தான் அந்த சிவபெருமானை தரிசிக்கிறதுக்கு திண்ணன் போற முதல் அடி. அங்க போய் திண்ணன் அந்த சிவலிங்கத்தை பார்த்ததுமே கண்கள் அப்படியே நீர் பெருகுது. அந்த கண்கொள்ளா காட்சியை நினைச்சு அவர் நெஞ்சில் நிரம்பி அந்த அன்பெல்லாம் வழியுது. அவர் நினைவு அவரோட வசமே இல்லை. அவர் ஒரு வேடன்றதையும் மறந்துட்டாரு, ஒரு மனிதன்றதையும் முதல்ல மறந்துட்டாரு. அந்த அன்பு பரவசத்துல ஓடிப்போய் என்ன பண்றாரு, அந்த சிவன் பெருமானை கட்டி முத்தமிடுறார். அவன் உடம்புல இருக்க ஒவ்வொரு அணுவிலும் அவ்வளோ ஒரு பேரானந்தம் பொங்கி வழியுது. அதே சமயம் அவன் கண்கள்லேருந்து அருவி போல கண்ணீரும் வழியுது. ஆனந்த கண்ணீரும் கவலை கண்ணீரும் 2 சேர்ந்து வருது. சுவாமியை பார்த்துட்டோன்ற சந்தோஷம். கவலை எதுக்குன்னா, இந்த அடர்ந்த காட்டுல பெருமானே உங்களை இந்த கொடிய மிருகங்கள் தீண்டுமே, உங்களை யார் பத்திரமா பார்த்துக்கிறது, ஆள் இல்லாம இந்த இடத்துல உங்களை தனிமேல விட்டுட்டு போயிட்டாங்களே, இது தப்பு இல்லையா, இதை எப்படி மனசு உங்களை தனியா விடுறதுக்கு அவங்களுக்கு தோணுச்சு அப்படின்லாம் சொல்லி சாமி கிட்ட அப்படியே பேசுறாரு. அவனோட வில்லு அம்பு எல்லாத்தையும் கீழே போட்டாரு. அவருக்கே அதை பத்தி தெரியல. கூட வந்த நாணன் கிட்ட சொல்றாரு, யார் இப்படி எம்பெருமானுக்கு பூக்களையும் பச்சளையெல்லாம் போட்டிருக்காங்க, சரி நாம இவருக்கு செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு, நாம செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த கூட வந்த நாணன் கிட்ட விவரத்தை சொல்றார்.